عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாட்களிலேயே ஒரு சிறந்த நாளாக சூரியன் உதிக்கக்கூடிய சிறந்த நாள் என்று சொல்லப்படக்கூடிய ஜும்ஆ என்கின்ற தினத்தில் ஒரு சிறந்த நேரத்தில் ஒரு சிறந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய சிறப்பாக இந்த ஜும்ஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் ஒரு ஜும்ஆவிற்கும் மற்ற ஜும்ஆவிற்கும் இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக வாழ்க்கையில் கணக்கில்லாமல் பாவங்கள் நடைபெறக்கூடிய மனித சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பாக சொல்லிய அப்பேற்பட்ட இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்றுபட்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் இந்த ஜும்ஆவை கிடைக்காமல் சிரமமான ஒரு சூழலை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஜும்ஆவை நமக்கு அடைவதற்குண்டான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்பதை புரிந்தவர்களாக இந்த ஜும்ஆவுக்கு உண்டான முழு உரிமைகளை கொடுத்து அமர்வுடையவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியும் ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு இபாதத்துகளை கற்றுத் தருகின்றார். ஒவ்வொரு இபாதத்துகளும் வணக்கங்களும் அதை செய்வதன் மூலமாக அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக மாற முடியும். அப்படி பல்வேறு இபாதத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு இபாதத்து தான் அந்த இபாதத் என்பது, அந்த வணக்கம் என்பது எப்பேற்பட்டது என்றால் மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் அந்த இபாதத்தை ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் செய்ய வேண்டும். இப்ப ஹஜ் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வசதி பெற்றிருக்க வேண்டும், அதோடு ஆரோக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என நாம் வசதி படைத்தவர்களுக்கு அந்த இபாதத்து கடமையாகின்றது. நோன்பு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்கான சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் ஜகாத் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வசதி படைத்தவர்கள் இந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக சில இபாதத்துகளை சிலருக்கு நாம் குறிப்பாக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிவர்த்தியாக முழுமையாக நான் இருக்கின்றேன், எந்த ஒரு தேவையும் எனக்கு இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக அல்லது பல்வேறு நாடுகளுக்கு தலைவராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவரிடத்தில் இந்த இபாதத் இருக்க வேண்டும். அதுதான் அத்துஆ, பிரார்த்தனை என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரார்த்தனைக்கு, இந்த துஆவிற்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? தன்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தாலும் சரி, தன்னிடத்தில் வசதி வாய்ப்புகள், தான் பதவியில் இருந்தாலும் சரி, நாம் யாரும் பிறரிடத்தில் கைகளை நீட்டுவதற்கு யோசிப்போம். பிற சகோதரத்திலே தெரிந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது யாரும் பார்க்காத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் ஒரு கூச்ச உணர்வு ஏற்படும். இந்த கைகளை நீட்டி உதவிகள் வாங்குவது என்பது என்னதான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வேறு வழி இல்லை என்பதாக அதை நினைத்துதான் அப்படியான ஒரு காரியத்தை நாம் இறங்குவோமே தவிர ஒருபோதும் யாரும் தன்னுடைய கரங்களை உயர்த்தியவர்களாக, தன்னுடைய கரத்தை நீட்டியவர்களாக உதவிகளை நாடுவது என்பது நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் பாருங்கள், இந்த துஆ என்பது, இந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடியார் இந்த உலகத்தில் அவன் அமைச்சராக இருக்கலாம், முதல்வராக இருக்கலாம், பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், அல்லது மக்களால் பிரபலமானவராக கூட இருக்கலாம், ஏன் பிரபலியமான இடங்களில் இமாமாக கூட இருந்தாலும் அவரிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு
இந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர மாறாக இந்த பிரார்த்தனை என்கின்ற இபாதத்தை தன்னுடைய வாழ்வை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு இடத்தை இந்த வார்த்தையில் பிடிக்கின்றது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். வகால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் சொல்லுகின்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றான். 14வது அத்தியாயம் 39வது வசனத்தில் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைக்குள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு முதுமையான காலத்தில் இந்த இரு குழந்தைகளையும் தந்தானே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லஸமீஉத் துஆ, என்னுடைய துஆவை கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாம் அழைத்து நாம் சொல்லக்கூடிய அந்த கோரிக்கைகளை அவன் கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். 2வது அத்தியாயம் 186வது வசனத்தில் வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம், நபியே என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், என்னை பற்றி இந்த மக்கள் கேட்டால் சொல்லுங்கள், நான் தூரமாக இருக்கவில்லை, நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் செவியராமல் இல்லை, மாறாக ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், யாராவது ஒரு அழைப்பை கேட்டால், யாராவது தங்களுக்கு உதவி வேண்டும் என்பதாக சொன்னால், தங்களுடைய தேவைகளை அவர்கள் முன்னிறுத்தி என்னிடத்தில் அவர்கள் கைகளை நீட்டி கேட்பார் என்றால் நிச்சயமாக நான் பதிலளிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அப்படியானால் அன்புக்குரிய சகோதரர்களே, பல்வேறு வசனங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இபாதத்தை அவன் சாதாரணமாக வைத்திருந்தார். இவ்வளவு விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக எல்லா மக்களிடத்திலும் இந்த துஆ என்பது, பிரார்த்தனை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ தேவை என்கின்ற நாட்களில் மட்டுமல்ல, ஏதோ சோதனையான நேரங்கள் என்று வரக்கூடிய நாட்களில் மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் அவரிடத்தில் இந்த பிரார்த்தனை என்கின்ற பண்பு இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பானாம், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டியவர்களை தவிர வேறு யாரும் நேர்வழி அடைந்து விடவில்லை. எனவே நீங்கள் என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழியை தருகின்றேன். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, நான் உங்களுக்கு யாருக்கு உணவை நான் தந்தேனோ அவர்களை தவிர யாரும் உணவை பெறவில்லை. எனவே உணவை கேளுங்கள், நான் உணவை தருகின்றேன் என்று சொல்கின்றான். யா இபாதி, ஆடையை நான் கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் பாவம் அவ்வளவு செய்கிறீர்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களுக்கான ஒரு தேவை என்றால் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள்களை எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். நாம் கொடுத்ததின் காரணமாகத்தான். எனவே நம்மிடத்தில் இருக்கின்றது. என்னுடைய வீட்டிற்கு சென்றால் உணவு எனக்கு அதிகமாக இருக்கின்றது, நான் உணவு வேண்டும் என்பதாக கேட்பதற்கான அவசியம் இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கின்ற சிந்தனைக்கு வந்து விடக்கூடாது. காசா என்கின்ற மக்கள், அந்த மக்கள் தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி செய்வதற்கு அதிகமாக தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நினைத்து விடக்கூடாது. பொருளாதாரம் என்று வரும்பொழுது, மற்ற காரியங்கள் என்று வரும்பொழுது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு நிவர்த்தியாக வைத்திருக்கின்றான், கேட்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு இல்லை என்கின்ற சிந்தனைக்கு நாம் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், நாம் தான் அதை கொடுத்திருக்கின்றோம், எனவே அதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள், நாம் உங்களுக்கு அதிகப்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். மேலும் சொல்கின்றான், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துஆ இருக்கின்றது, அந்த பிரார்த்தனை இருக்கின்றது, நீங்கள் எல்லோரும் இந்த ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த ஜின்களும் இவர்கள் எல்லாம் ஒரு மைதானத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டாலும் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதற்கு சக்தி படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். மாறாக படைப்புகளிடத்தில் நீங்கள் சென்று கேட்டு விடாதீர்கள், நான் தருவதற்கு சக்தி படைத்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். உதாரணமாக, இத்தனை நபர்களும் ஒரே நேரத்தில் கேட்டாலும் என்னுடைய இந்த கொடுத்தல் என்பது எப்பேற்பட்டது தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கடலில் ஒரு ஊசியை நீங்கள் நுழைத்து எடுத்தால் எப்படி ஒரே ஒரு சொட்டு நீர் குறையுமோ அதை விட அல்லாஹ்விடத்தில் எதுவும் குறையாது என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதற்கு உண்டான அந்த பிரார்த்தனை விரும்பக்கூடியவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ, இந்த
இந்த பிரார்த்தனை விட அல்லாஹ்விடத்தில் மேன்மைக்குரிய விஷயம் என்பது வேறு எதுவுமே இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் லம் யஸ்அலில்லாஹ் யக்தப அலைஹி, யார் தன்னுடைய வாழ்வில் அந்த பிரார்த்தனை கேட்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அடிமை தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய, தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய அப்பேற்பட்ட பிரார்த்தனை தன்னுடைய வாழ்வில் கேட்காமல் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மிதப்பின் காரணமாக, பதவியின் மிதப்பின் காரணமாக, என்னிடத்தில் எல்லாம் இருக்கின்ற சிந்தனையின் காரணமாக என்றோ ஒரு நாள் நாங்கள் பள்ளியில் கூடுவோம், என்றோ ஒரு வருடத்திற்கு நாங்கள் கூடுவோமே தவிர அடிமைத்தனம் என்கின்ற சிந்தனை இல்லாமல் இருக்கும் என்றால் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ், யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பண்பில்லாமல் இருக்கின்றதோ, யார் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பண்பில்லாமல் இருக்கிறார்களோ, யக்தப அலைஹி, அவரிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபிக்கக்கூடியவனாக, கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தேவனுடைய சகோதரர்கள், பிரார்த்தனை பாருங்கள். இந்த பிரார்த்தனை எந்த அளவிற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எத்தனையோ நபரிடத்தில் நம்ம போய் கேட்கிறோம், பல நபர்களிடத்தில் கோரிக்கைகளை சொல்கின்றோம். நம்முடைய தேவை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்பதற்காக கேட்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பண்புகளிடத்தில் இருக்குதா? அவரை நாடுவோம், இவரை நாடுவோம், இவர்கள் எல்லாம் தர முடியாது என்கின்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் இறுதியாக வைக்கக்கூடிய ஒரு நபராக, இறுதியாக வைக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி உதுஊனி, என்னிடத்தில் கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அந்த ரப்பை மறந்தவர்களாக, ஒரு தேவை என்று வரும்பொழுது நம்முடைய நண்பர்கள் ஞாபகத்திற்கு வருகிறார்கள், ஒரு சோதனை என்று வரும்பொழுது நம்முடைய சகோதரர்கள் ஞாபகத்திற்கு வருகிறார்கள். முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை என்பது குறைந்து விட்டது என்று சகோதரர்களே. இப்பேற்பட்ட இந்த துஆ, இப்பேற்பட்ட இந்த பிரார்த்தனை, இன்னும் சில பிரார்த்தனை கேட்போம், இன்னும் சில இந்த துஆவை நாம் கேட்போம். இந்த துஆ பிரார்த்தனை மறுக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உண்டான காரணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க துஆ கேட்கக்கூடியவங்களா இருக்கீங்களா? முதலாவதாக ஒரு அடிமை, ஒரு முஸ்லிம், ஒரு அடியான் துஆ என்கிற பிரார்த்தனையை, அந்த பிரார்த்தனை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக, மறுக்கப்படாத துஆவாக மாறுவதற்குண்டான காரணங்களை நாம் செய்ய வேண்டும். நீங்க துஆ கேட்கிறோம், ஃபர்ஸ்ட் துஆ கேட்காம இருக்கிறவங்க இரண்டாவது கேட்டகரி துஆ கேட்கறாங்க. இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படையில், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடிப்படையில் துஆங்க அங்கீகரிக்கப்படக்கூடிய அடிப்படையில் துஆ கேட்கறான்னு சொன்னா பெரும்பாலும் இல்லை என்பதுதான் பார்க்கின்றோம். முதலாவதாக இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்து மிக அழகாக நமக்கு சொல்றாங்க. பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒருமித்து நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார்கள். துஆ செய்யக்கூடியவர்கள், இதோ மக்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விட்டால் உங்களுடைய துஆக்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி அந்த சுன்னாவின் வாயிலாக, குர்ஆனின் வாயிலாக இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு பட்டியலிட்டு சொல்கிறார்கள். முதலாவதாக அம்சமாக இங்க சொல்றாங்க, நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் தேவைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் முதலாவதாக நீங்கள் மிக மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ஹுதூரல் கல்வி வஜ்திமாஉ அலல் மத்லூப், உங்களுடைய உள்ளங்கள் உயிரோட்டமானதாக இருக்க வேண்டும். எந்த தேவையை நாம் கேட்கின்றோமோ, எதன் பக்கம் நாம் நாடக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ, அதை கேட்கும் பொழுது உள்ள உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கூடங்க நம்ம சகோதரர்கள் பேசும்போது நம்ம பேசுறத கேட்காம சும்மா தலையேற்றாரு, தலையசைப்பாரு, உள்ளமல உயிரோட்டமா இல்ல, சிந்தனை வேற எங்கேயோ இருக்குது, எது சொன்னா ஆமா சொல்லிட்டே இருப்பாரு. சில நேரங்கள் பரிசோதிப்பதற்கு மாற்றமா சொல்ல ஆமா சொல்லுவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோம். முக்கியமான விஷயத்தை சொல்றேன், ஆனா நான் பேசுறதை கேட்காம உனக்கு கவனம் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்போமா இல்லையா? ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, தேவைகளை முன்வைக்கக்கூடிய நாம், ஆரோக்கியத்தை கேட்கக்கூடிய நாம், அல்லாஹ்விடத்தில் எதுவெல்லாம் என்று நாம் கேட்கின்றோமோ, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாம், உண்மையில் நம்முடைய நாவுகள் அசையும் பொழுது, நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது, அந்த உள்ளங்கள் உயிரோட்டமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது.
நல்ல நாவுகள் அசைத்து அந்த உடல் பாவனைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அளவில் துஆ செய்றாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த பண்பு இல்லைன்னு சொன்னா, இதை அவர் கவனம் செலுத்தவில்லை என்றால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக முதலாவது சொல்றாங்க. உதுல்லாஹு வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. முதலாவது நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எனக்கு தருவான் என்கின்ற சிந்தனை இருக்க வேண்டும். உடனடியாக தர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு நிச்சயமாக தருவான், குழந்தையை தருவான், செல்வத்தை தருவான், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவான் என்கின்ற அந்த சிந்தனையோடு நாம் துஆ செய்ய வேண்டும். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின். ஆனால் யார் துஆ செய்யும் பொழுது பொடும்போக்காக அந்த துஆவில் உயிரோட்டம் இல்லாதவர்களாக, சிந்தனை எல்லாம் சிதறியவர்களாக, ஏதோ கேட்கின்றோம் அடிப்படையில் நாவுகளை அசைத்தவர்களாக அந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார் என்றால் வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், ஒருபோதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட துஆவிற்கு பதிலளிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் சிந்திச்சு பாருங்க. நம்ம துஆ எப்படிங்க இருக்குது? நம்முடைய துஆ எப்படி இருக்குது? உயிரோட்டமான துஆ தான் இருக்கின்றதா? ஒரு நல்ல பதவி உள்ளவர்கள் பார்த்து செல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுக்கும்போது எப்படி நம்ம பேசுவோம்? வார்த்தைகள் தவறாக இழைத்து விடக் கூடாது. கண்ணியமாக, ரொம்ப பவ்யமாக பேசக்கூடிய அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவையை கேட்கும் பொழுது பிசினஸ்ல சிந்தனை இருக்குது, மற்ற விஷயங்கள் சிந்தனை இருக்குது. சில நேரம் துஆ கேட்கும் பொழுது வாட்ஸ்அப்பை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாத்தை தவிர இருக்குதா இல்லையா? துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. யாரும் வந்தாலும் அவங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஹுதூரல் கல்ப், அந்த உள்ள உயிரோட்டமாக இருந்தால் மட்டும்தான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சொன்னார்களே. உண்மை இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்பதை சகோதரர்களே. ஒரு முறை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனிதரை பார்க்கிறார்கள். அவர் யதுல்லாஹ வ பியதிஹி, அவர் என்ன பண்றாரு? துஆ செய்றாரு. ஆனால் ஒரு கையில் ஒரு சிறு கற்களை வைத்து விளையாடி கொண்டே துஆ செய்கிறார்கள். சில ஜும்மால கூட நம்ம அப்படி பண்ணிட்டு இருப்போம், சில இந்த இபாதத்துல கூட அப்படி பண்ணுவோம். ஒரு பொடும்போக்காக சில நேரங்களில் நம்ம இடத்தில் வருமா இல்லையா? துஆவில் கூட அன்றைக்கு கற்கள் இருந்தது, இன்றைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன்கள் இருக்குது. அது மற்ற விஷயங்கள் எதுவெல்லாம் கவனம் செலுத்தும் அவை அனைத்தும் இதற்குள் வரும். உடனே அவர் சொல்றாரு, அல் கைதல் அஸாத், அந்த கல்லை கீழ போடுங்க, வ அக்லஸ்த இலல்லாஹி துஆ, அல்லாஹ்விடத்தில் இக்லாஸான முறையில, உள தூய்மையான முறையில் அல்லாஹ்விடத்தில் அந்த கல்பு உயிரோட்டமான கல்போடு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்றால், இத்தனை வருடங்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் எத்தனை துஆக்கள் என்று சொல்றீர்களே, அந்த கைகள் கீழே இருக்கும் பொழுது உயிரோட்டம் உள்ள கல்புடையவர்களாகத்தான் அல்லாஹ்விடத்தில் நான் அந்த தேவைகளை சமர்ப்பித்த எத்தனை அவர்கள் சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்கள். முதலாவது விஷயம் ஹுதூரல் கல்ப், உயிரோட்டமான உள்ளமாக இருக்கும் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் சொல்றாங்க. இரண்டாவதாக நேரங்கள், சில நேரங்கள் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் துஆ உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். சொல்லப்பட்ட செய்திகளை கண்டு சொல்வதற்கு எத்தனை தடவை நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லது செய்திகளை கேட்டாலும் கூட நமக்கு தெரியும், அந்த செய்திகளை தெரிந்தும் கூட எத்தனை முயற்சி செய்திருக்கின்றோம். உலக வாழ்வில் கூட இந்த நேரத்தில் ஒருத்தர் போய் கேட்டோம்னு சொன்னா அந்த பதில் சரியா வராது. நம்ம கேட்கிற பொருள் கிடைக்காதுங்க. நாளை காலையில போவோம், கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா இருப்பாரு. பெண்கள் எடுத்துக்கொண்டால் சில நேரங்களில் ஆண்களிடத்தில் தாங்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க? உடனடியாக கேட்க மாட்டாங்க. உலகத்தில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நேரத்தை நாம் தேர்வு செய்து கேட்கக்கூடிய ஹதீஸ்கள்ல பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் உங்களை இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் துஆவை கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். இந்த நேரத்தில் உடைய தேவைகளை கேட்டால் ஏற்றுக்கொள்வான். சொல்லக்கூடிய எந்த ஹதீஸ்கள் தெரியும்? முதலாவது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். எந்த ரஹ்மானை நீங்கள் தேடுகிறீர்கள், எந்த அல்லாஹ்வை நீங்கள் தேடுகிறீர்கள், இதோ அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்காக தயாராக இருக்கின்றான். சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கின்றான், மய்யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹ், என்னை அழைப்பது யார், இதோ நான் பதில் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். யார் இருக்கீங்களா? வமன் யஸ்அலுனி ஃபஉஅதியஹு, என்னிடத்தில் கேட்பவர்கள் யார், கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். வமன் யஸ்தக்பிருனி ஃபஅக்ஃபிரு லஹ், உலக வாழ்வில் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா, இதை நான் தடுத்தேனோ, என்னுடைய நியமத்தை எல்லாம் அறிவித்து
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யன்ஸிலு ரப்புனா குல்ல லைலா. ஏதோ வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் என்று சொல்லிய மாத்திரத்திலேயே கூட்டம் கூட்டமாக ஓடக்கூடிய கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தினம்தோறும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது வானத்தில் இறங்கியவராக இரவின் இறுதி பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலையில் அதிகாலை இதுபோன்று தினம்தோறும் தன்னுடைய அடியானை எதிர்பார்த்தவனாக இருக்கிறான் என்பதாக ரசூல் சொன்னாங்களா இல்லையா? எத்தனை தேவைகள் நமக்கு இருக்குது, எவ்வளவு நாம் நமக்கு உண்டான வேலை பழுதுகள் நமக்கு இருக்குது. எத்தனை நபர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஃபஜ்ருக்கு முன்னால் அதிகாலை எழுந்தவர்களாக நாம் பிரார்த்தனை கேட்டிருக்கிறோம். ரமலான்ல கூட பயன்படுத்துறது இல்லை. அந்த சஹர் நேரத்தை பேசி கழிக்கக்கூடியவர்களாக ரமலான் ஷைத்தான் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலும் கூட நம்முடைய நடைமுறை எப்படி இருக்குது? பேச்சில் கழித்துக் கொண்டிருப்போம். எங்கு உணவுகள் தருகிறார்களோ சாப்பிடுவது தவறில்லை. ஆனால் அந்த உணவிலே அந்த நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக உணவின் மூலமாக, பேச்சின் மூலமாக, வீணான காரியத்தின் மூலமாக இதோ அல்லாஹ் ரப்புடைய தேவை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலும் கூட ரமலான் காலத்தில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், இமாம் இப்னு கைம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதிகாலை நமக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, நேரத்தை குறிப்பிட்டு அதான் பாங்கு சப்தத்தை கேட்டு இரண்டு ஹதீஸ்கள் வரும். பாங்கு சப்தத்தை கேட்டு அதான் சப்தத்தை கேட்டு அதற்கு சரியான முறையில் பதில் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்லி வஸீலா என்கிற துஆ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவா என்கிற அந்த துஆவை சொல்லி உடனடியாக ஒரு பிரார்த்திப்பார் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு ஹதீஸ் எப்படி வருது? அதானிற்கும் இகாமத்திற்கும் இன்னொரு சிறப்பு. யார் இகாமத்திற்கும் அந்த அதானிற்கும் இகாமத்திற்கும் ஃபஜ்ருக்கு வரீங்களா, அந்த ஒரு 20 நிமிஷம் கேப் இருக்கு, அந்த நேரத்தில் துஆ செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். லுஹர் தொழுகைக்கு வரமா கேப் இருக்கு, அங்கே அவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்படி இரண்டு அதானை தொடர்புடைய விஷயத்தை சொன்னார்களே. பாங்கு சொல்லுவதனுடைய எல்லை எப்படி இருக்குது? பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடமாக, நேரமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாங்குக்கு பதிலளிங்க. அளிப்பதோடு நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். மேலும் அந்த வஸியத்தை துஆ செய்து யாரெல்லாம் கேட்கிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸல் துஅதாஹு, கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சொன்னா இரண்டாவது அம்சம், அந்த பாங்கு சொல்லும் பொழுது, அதான் சொல்லும் பொழுது நாம் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொழுகைக்கு முன்பாக நாம் வரும்பொழுது அந்த நேரத்தை அடைகின்றோம். அந்த தொழுகைக்கு நாம் நேரமாக வரும்பொழுது அப்பேற்பட்ட சிறப்பு நம்மால் அடைய முடிகின்றது. ஆனால் தொழுகை என்றால் இகாமத்திற்கு பிறகுதான் நம்முடைய நேரங்கள் தயாரிப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், அதற்கு அடுத்தபடியாக அத்வாஉஸ் ஸலவாத்தில் மக்தூபா, கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் அதனுடைய அத்தஹியாத்துடைய இறுதி நேரத்தில் எல்லா துஆக்களும் ஓதிய பிறகு அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்பார் என்றால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதாக சொன்னார்கள். அடுத்தபடியாக சொன்னாங்க, இந்த ஸஊதில் இமாம் யௌமல் ஜும்அத் அலல் மின்பர் ஹத்தா துக்தா ஸலா, இமாம் மின்பரில் ஏறும் பொழுது அவர் தொழுகை வைத்து முடிக்கும் வரைக்கும் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை மின்பரில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 முறை பிரார்த்தித்து ஆமீன் என்று சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் நாசமடையும் என்பதாக சொல்வார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்பதாக பிரார்த்தனை செய்யக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜும்ஆ என்கிற நாளை குறித்து சொன்னார்கள். இந்த ஜும்ஆ இருக்கா இல்லையா, யௌமுல் ஜும்ஆ என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தை அவர் அடைந்து விட்டால் குறிப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலே, ஒரு மூடலாக இந்த நேரம் இருக்கிறது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. இன்ன ஃபில் ஜும்அத்தி ஸாஅ லா யுவாஃபிகுஹா முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அந்த நேரத்தில் தொழுதவர்களாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த ஒரு விஷயத்தை கேட்டு விட்டார்கள் என்றால் அந்த நேரமும் அந்த தேவை கேட்கக்கூடிய நேரம் ஒரே நேரமாக ஆகிவிட்டது என்றால் நிச்சயமாக இல்ல அத்தாஹு, அவருக்கு கொடுக்கப்படாமல் இல்லை என்பதாக சொல்லப்பட்ட ஒரு நாள், சிறப்புக்குரிய நாள் இந்த ஜும்ஆ. நம்முடைய தயாரிப்பு எப்படிங்க இருக்குது? ஜும்ஆ என்கின்ற தயாரிப்பு சிந்தனை நம்மிடத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது?
சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தயாரிப்பு நம்மிடத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? இதோ அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றானே, இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டால் அந்த சொர்க்கத்தை கேட்டுவிட்டால், நாளை மறுமையில் அந்த நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை கேட்டுவிட்டால், சோதனை நீங்க வேண்டும் என்பதை கேட்டுவிட்டால், அல்லாஹ் இருப்பதற்கு தயாராக இருக்கின்ற என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாள் ஒரு நேரம் இருந்தும் கூட அந்த நேரம் இந்த சிந்தனை நமக்கு இருக்கின்றதா? 12:30 மணி ஆனால்தான் நமக்கு சும்மா இந்த சிந்தனையே வருகின்றது. எப்பொழுது? பள்ளி வாயில்களில் பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் தான். யோசிச்சு பாருங்க, துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மறுக்கப்படாத ஒரு நேரமாக சொல்லப்பட்ட ஒரு நாள் இந்த நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆகிரு ஸாஆ பஅத அஸ்ர், அஸ்ர் தொழுகையுடைய இறுதி நேரத்திலே, மக்ரிபுக்கு முன்னாடியும் அஸ்ர் தொழுகைக்கு இறுதி நேரம், இந்த நேரத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் துஆ கேட்டு அந்த நேரத்தில் அவர் அங்கீகரிக்கப்பட்டார் என்றால் அவர் கொடுக்கப்படாமல் இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னு சொன்னா, முன்னாள் வாழ்ந்த முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக அஸ்ர் தொழுது முடிச்சிட்டு பள்ளியிலே உட்கார்ந்துருவாங்க. இது வரைக்கும் மக்ரிப் வரைக்கும் எந்த சிந்தனையில்? இபாதத் சிந்தனையில், தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி நான் அடிமை என்று வெளிப்படுத்துவதற்காகவே அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். நம்ம இபாதத்துல கூடுவோம், அல்லாஹ் பாதுகாத்து தவிர பேசி கழிப்போம். இஹ்திகாஃப் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் பாதுகாத்தை தவிர இபாதத் என்று வந்தாலும் கூட உலக விஷயங்கள் நுழையாமல் இல்லை. ஆனால் அந்த முன்னாள் வாழ்ந்த அந்த சலஃப்கள், அவர்கள் முன்னோர்கள் உட்கார்ந்து அந்த நேரத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? அடைவதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால், என்றைக்காவது நாம் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் கேட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ் பிரபல்யமானது, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கேட்டிருக்கிறோமே, ஒரு நாள் பயன்படுத்தியிருந்தாங்க சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு நாம் நிறைய கேட்கிறோம் என்று சொல்கின்றோமே, ஹுதூரல் கல்ப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்தில் அந்த உயிரோட்டமான கல்வியோட கேட்கின்றோமா? இறுதியாக சில செய்திகள் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது பணிவோடும் பயத்தோடும் கேட்க வேண்டும். சப்தங்கள் உயர்த்தி அல்ல. இன்றைக்கு வழிகட்ட பிரிவில் சிலர் சப்தத்தை உயர்த்தியவர்களாக தங்களுடைய அந்த குஷூரை, பயத்தை வெளிப்படுத்துவதை போன்றெல்லாம் காண்பிக்கிறார்களே, அப்படிப்பட்டதல்ல. வராக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிற உதுஉ ரப்பக்கும் ததுர்ரஅ வ குஃபியா, உங்களுடைய இறைவனை நீங்கள் எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா? பணிவோடும் கனிவோடும் தான் அடிமை என்பதை வெளிப்படுத்தி அடிப்படையில் நீங்கள் கேளுங்கள். இந்த நிலையில் ஒருவர் கேட்பார் என்றால், நீ கேட்கும் பொழுதே முகங்களை சரி செய்வார்கள், ஆடைகளை சரி செய்வார்கள், முகங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இப்படியே தான் அந்த நேரங்கள் கழியுமே தவிர ஒரு பணி அந்த நேரத்தில் இருந்தால், பயம் அந்த நேரத்தில் இருந்தால், அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம் என்ற சிந்தனை இருந்தது என்றால், அன்புக்குரிய சகோதரரே, அப்படிப்பட்ட நிலை இருக்குமா? ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவுடைய காரணங்கள் நமக்கு சொல்றாங்க. உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படக்கூடாதா? உங்களுடைய அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமா? இது போன்ற முறையில் துஆவை கேளுங்கள். இஸ்லாம் நமக்கு மார்க்கம் அழகாக வழி காண்பிக்குதுன்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எதை கேட்டோமோ அதனை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிகிற பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் ஜும்ஆவில் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக, நம்முடைய துஆ மறுக்கப்படாமல் இருப்பதற்காக முதலாவது நம்முடைய வாழ்வில் துஆவை கேட்கக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த துஆ என்கின்ற அந்த இபாதத்தை நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொன்னா, சில விஷயங்களில் கவனம் செலுத்தி அந்த துஆவை மறுக்கப்படாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக, அல்லது எந்தெந்த காரியத்தின் மூலமாக நம்முடைய துஆ மறுக்கப்படுவதற்கு காரணமாக சொன்னாங்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்த்திருப்பதற்குண்டான சில வழிமுறைகளாக பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பண்பாக பழக்கமாக இருந்துச்சு, இந்த துஆவை கேட்கும் பொழுது இமாம் இப்னு கைம் சொல்றாங்க, இஸ்திக்பாலுல் கிப்லா வக்த துஆ, துஆவை கேட்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி கேளுங்கள்.
கேட்பது அது நிபந்தனை அல்ல, இருந்தாலும் அது ஒரு ஒழுக்கமான ஒரு செயல் என்பதாக சொல்கிறார்கள். ரஃபஉல் யதைன் இன்த துஆ, மேலும் துஆ கேட்கும் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி நீங்கள் கேளுங்கள். அந்த உயர்த்தும் பொழுதே அந்த நாம் தேவை உடையவன் என்கிற அந்த சிந்தனை என்கிற அடிப்படை நாம் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ர் யுத்தத்தில் வியாபார பொருட்களை எடுக்க வேண்டும், பிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் செல்கிறார்கள். ஆயுதம் அல்ல, அவ்விடத்தில் குதிரைகள் இல்லை, எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை. இப்பொழுது பார்த்தால் போராக மாறுகின்றது. எதிரணியோ முழு தயாரிப்போடு வருகிறார்கள். எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கான மக்கள், ஆனால் முஸ்லிம்களோ 300 சில மக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள், பிரார்த்தனை கேட்கக்கூடிய அல்லாஹ்வை துதித்தார்கள். கிப்லாவை நோக்கி, யா அல்லாஹ், இந்த கூட்டத்திற்கு நீ வெற்றியை தருவாயாக என்கிற அந்த பிரார்த்தனை நாம் பார்க்கிறோம் என்றால், நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை கிப்லாவை முன்னோக்கியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நாம் பிரார்த்தனை கேட்கும் பொழுது, மேலும் சில ஹதீஸ்களை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக முதலாவது கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ், அகில உலகத்தின் இந்த அனைத்து புகழும் எல்லா புகழும் உனக்கு தான் யா இறைவா. ரஹ்மானிர் ரஹீம், அளவற்றவன் நீதான். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாள் அதிபதி நீதான் யா அல்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லக்கூடிய ஸலவாத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அந்த பரக்கத்து பொழிவதற்காக அந்த ஸலவாத்துகளை சொல்லியவர்களாக நம்முடைய அந்த கோரிக்கைகளை துஆவை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு 10 செகண்ட்ல 20 செகண்ட்ல துஆவை கேட்கிறார்கள். எங்கே அவர் அல்லாஹ்வை புகழ்ந்திருப்பார்கள்? எங்கே அல்லாஹ்வின் மீது தூதர் மீது ஸலவாத்து சொல்லி இருப்பார்கள்? ஆனால் நமக்கு வழிகாண்பிக்கப்பட்டு நாம் ஒழுக்கத்தோடு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு நபருடைய துஆ அங்கீகரிக்கப்படாது என்பதாக சுற்றலாக சொன்னாங்க. யார் பாவம் செய்து தன்னுடைய வாழ்வில் இருப்பார்களோ, ஒரு பயணி ஒருவர் வருவார், யா ரப் யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்பதாக கையையும் உயர்த்தியவராக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பாராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வமதஅமஹு ஹராமுன், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கின்றது. வமஷ்ரபஹு ஹராமுன், அவன் குடிக்கக்கூடிய குடிபானமோ ஹராமாக தடுக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. வமல்பஸுஹு ஹராமுன், அவனுடைய ஆடையும் ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பின்னர் எப்படி அவனுடைய துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிப்பான் என்பதாக அவன் ஆசை வைக்கின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றால், இன்னைக்கு அன்பு சகோதரர்களே, குடிக்கக்கூடிய உணவுகள் புகைப்பிடித்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போம் என்றால், மதுபானத்தை அறிந்தவராக ஒருவர் கேட்பார் என்றால், அல்லது அந்த வட்டியிலும் அந்த வீணான காரியங்களில் அவர்கள் அந்த பணங்களை சம்பாதிப்பார் என்றால், மோசடி செய்து சம்பாதிப்பார் என்றால், அப்படியான வாழ்வை வைத்திருப்பார் என்றால், எப்படி துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமான வாழ்வியலை பற்றி கேட்கிறார்கள் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். பாவத்தை செய்தவர்களை மன்னிப்பான். அதற்கு தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் மன்னிப்பான். இறுதியாக அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி நாம் பிரார்த்திக்க வேண்டும். அத்தௌபா அத்தௌவாப், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். கஃபார், நிச்சயமாக அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடியவன். ரஸாக், யா அல்லாஹ் நீதான் எனக்கு உணவளிக்க கூடியவன் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளை உலகத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ நபர்களை நாம் போற்றுகின்றோமே, அவர்களுக்கு உண்டான தகுதியான பெயர்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த தேவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, அவரை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக புகழக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் எதையும் கேட்காமல் கொடுத்த அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விற்கே உரித்தான எல்லா பண்புகள் இருந்தும் கூட என்றைக்கால் அல்லாஹ் யா ரஸாக், அல்லாஹ்வை உணவளிக்க கூடியவனே எனக்கு வரக்கத் அளிப்பாயாக, மன்னிக்க கூடியவனே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக என்றைக்கால் முற்படுத்தும் அன்பு சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த துஆவை பற்றி பேசினால் பல்வேறு விஷயங்களை நாம் பேசலாம். உரையின் சாராம்சம் துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவையான நாட்களில் மட்டுமல்ல, இந்த சோதனையான காலத்தில் மட்டுமல்ல, தினந்தோறும் அந்த துஆவை கேட்க வேண்டும். அப்படி துஆ கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறியதற்கு பிறகு இந்த நேரத்தில் கேட்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லியதோ அந்தந்த நேரங்களை முழுமையாக பயன்படுத்தி தொழுகைக்கு முன்னதாக இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக, இப்பேற்பட்ட துஆக்களை கேட்டு அல்லாஹ் நமக்குண்டான தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி